லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். வணக்கம். செய்திச் சுருக்கம். தமிழகத்தில் +2 ரிசல்ட் வெளியாகிறது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மார்ச் 2ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி முடிந்தது. மாநிலம் முழுவதும் 8,27,475 மாணவர்கள் தேர்வு எழுதினர். விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 150க்கும் மேற்பட்ட மையங்களில் நடந்தது. இதற்கிடையில் தமிழகத்தில் புதிய அரசு அமைவதில் தாமதம் ஏற்படுவதாலும் தேர்வு முடிவுகளுக்கான ஒப்புதல் பெறாததாலும் குறித்த தேதியில் +2 தேர்வு முடிவுகள் வெளியாகுமா என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் +2 தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடியே இன்று காலை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன அரங்கில் வெளியாகிறது. +2 தேர்வு எழுதிய மாணவர்களின் மொபைல் போன் எண்ணுக்கு SMS மூலம் ரிசல்ட் அனுப்பப்படும். பள்ளிகளிலும் மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவுகளை அறியலாம். அத்துடன் tnresults.nec.in, dge.tn.gov.in, results.digilocker.gov.in ஆகிய வெப்சைட்டுகளிலும் பதிவு எண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றைக் கொண்டு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். இந்த ஆண்டு முதல் முறையாக வாட்ஸ்அப் மூலம் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப்பில் 7842522525 என்ற எண்ணிற்கு ஹாய் என செய்தி அனுப்பினால் கொடுக்கப்படும் ஆப்ஷனை தேர்வு செய்து மாணவரின் தேர்வு எண், பிறந்த தேதி ஆகியவற்றை குறிப்பிட்டு ரிசல்ட்டை தெரிந்து கொள்ளலாம். மாணவர்கள் பெற்றோருக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு 144171041416 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். தேர்ச்சியடையாத மாணவர்களுக்கு விரைவில் துணைத் தேர்வு எழுதுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என தமிழக தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. ஆட்சி அமைக்க விடாமல் சூழ்ச்சி, யாரும் பயப்பட வேண்டாம், நிச்சயம் நம் ஆட்சிதான். தாவேக எம்எல்ஏக்களுக்கு நம்பிக்கை. உறுதியாக நாம் ஆட்சி அமைப்போம், தைரியமாக இருங்கள் என தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏக்களுக்கு மூத்த நிர்வாகிகள் நம்பிக்கை அளித்துள்ளனர். சென்னை பனையூர் கட்சி அலுவலகத்துக்கு நேற்று அக்கட்சியின் அனைத்து எம்எல்ஏக்களும் வரவழைக்கப்பட்டனர். அப்போது மூத்த நிர்வாகிகளான ஆனந்த், செங்கோட்டையன் உள்ளிட்ட சிலர் பேசியதாவது: இந்திய தேர்தல் வரலாற்றில் தனி கட்சியாக தாவேக பெற்ற வெற்றியை எந்த கட்சியும் பெறவில்லை. ஆனாலும் நம்மை ஆட்சி அமைக்க விடாமல் சிலர் சூழ்ச்சி செய்கின்றனர். ஆனால் யாரும் பயப்பட தேவையில்லை. நம் தலைவர் விஜய் கூட்டணி ஆட்சி அமைக்க சில கட்சிகளுடன் பேசி வருகிறார். விஜயால் தான் நமக்கு இந்த அளவுக்கு வெற்றி கிடைத்தது என்பதை மறந்து விடாதீர்கள். அவர்தான் நம் அடையாளம். நிச்சயம் நாம் தான் ஆட்சி அமைப்போம், தைரியமாக இருங்கள். பதவியேற்பு முடியும் வரை யாரும் சென்னையை விட்டு போக வேண்டாம் என்று அவர்கள் பேசினர். விஜயை ஆட்சி அமைக்க அழைக்காதது ஏன்? அந்த கடிதம்தான் சிக்கல். தமிழக சட்டசபை தேர்தலில் அதிக இடங்களில் வென்ற கட்சியாக விஜயின் தாவேக உருவெடுத்துள்ளது. ஆனால் தனிப்பெரும்பான்மைக்கு தேவையான எம்எல்ஏக்கள் கிடைக்கவில்லை. 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. விஜய் 2 தொகுதிகளில் வென்றுள்ளார். ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். எம்எல்ஏக்கள் அடிப்படையில் 107 பேர் உள்ளனர். ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை. காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்ற 5 எம்எல்ஏக்களும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பர் என காங்கிரஸ் அறிவித்தது. அதைத் தொடர்ந்து விஜய் கவர்னர் ராஜேந்திர அர்லேகரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடிதம் வழங்கினார். ஆனால் கவர்னர் அவரை அழைக்கவில்லை. நேற்று 2ஆம் முறையாக சந்தித்தார். 1 மணி நேரம் சந்திப்பு நடந்தது. அப்போது ஆட்சி அமைக்க தேவையான தனிப்பெரும்பான்மை தங்களுக்கு இல்லை. தமிழகத்தில் நிலையான ஆட்சியை உங்களால் வழங்க முடியுமா என விஜயிடம் கவர்னர் கேட்டுள்ளார். சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என விஜய் தெரிவித்துள்ளார். அதை ஏற்காத கவர்னர், நீங்கள் கூட்டணி அரசு அமைப்பதால் பெரும்பான்மைக்கு தேவையான எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதற்கான சான்றுகளை அளியுங்கள். நான் அவற்றை பரிசீலித்து உங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கிறேன் என்று கூறியுள்ளார். அதை ஏற்று விஜய் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். விஜயை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைக்க வேண்டும் என வலியுறுத்தி பல கட்சித் தலைவர்கள் அறிக்கை வெளியிட்டனர். இதுகுறித்து கவர்னர் மாளிகை வட்டாரங்கள் கூறியதாவது: விஜய் அளித்த கடிதத்தில் தனிப்பெரும் கட்சியாக உள்ள எங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என குறிப்பிடவில்லை. காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவுடன் நாங்கள் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார். தனிப்பெரும் கட்சி என கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தால் ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பு விடுத்து பெரும்பான்மையை நிரூபிக்க அவகாசம் வழங்கியிருப்பார். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையையும் குறிப்பிட்டு கூட்டணி ஆட்சி என குறிப்பிட்டிருந்ததால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு விவரம், அக்கட்சி எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதம் உள்ளிட்ட ஆதாரங்களை அளியுங்கள் என விஜயிடம் கவர்னர் கூறியுள்ளார்.
இது தொடர்பாக மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசனிடம் கவர்னர் தரப்பில் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. அவரது ஆலோசனைப்படியே கவர்னர் தன் கருத்தை தெரிவித்துள்ளார் என்றனர். தமிழகத்தில் 16வது சட்டசபை கலைக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு நாட்களுக்குள் புதிய அரசு அமைய வேண்டும் என எவ்வித காலக்கெடுவும் கிடையாது. குறிப்பிட்ட காலத்துக்குள் அரசு அமைவதே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தனிப்பெரும் கட்சியான தவேக ஆட்சி அமைக்க அழைக்கும்படி கவர்னரிடம் கோரும்போது அரசியல் சாசனப்படி பெரும்பான்மையை உறுதி செய்து ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பு விடுக்கலாம். அரசியல் சட்டத்தில் இதுகுறித்து தெளிவாக கூறப்படவில்லை. கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் பெரும்பான்மை இல்லாத கட்சிகள் கூட்டணி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்த போது சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியவில்லை. அரசியல் சாசன சட்டத்தை அனுபவங்களின் அடிப்படையில் அணுக வேண்டும். அந்த வகையில் பெரும்பான்மை உள்ளதா என கவர்னர் உறுதி செய்வதில் தவறு இல்லை. கூட்டணி என கூறிவிட்டு 112 உறுப்பினர்கள் ஆதரவு என்பதிலேயே தங்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்பதை தவேக ஒப்புக்கொண்டுள்ளது. ஒவ்வொரு உறுப்பினர்களையும் அழைத்து கவர்னர் கேட்க முடியாது. அவர் ஆட்சி அமைக்க கோரும் கட்சிக்கு பெரும்பான்மை உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அதில் தவறு இல்லை. கவர்னர் நேரடியாக உறுப்பினர்களை அழைத்து அவர்களின் உண்மைத்தன்மையை சரிபார்க்க முடியாது. அது சபையில்தான் நடக்க வேண்டும். பெரும்பான்மை இல்லாதவர்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்தால் கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி உறுப்பினர்களை விலைக்கு வாங்கலாம். அதிகாரம் வந்துவிட்டால் குதிரை பேரம் போன்றவை நடக்க வாய்ப்புள்ளது. இதை கருத்தில் வைத்து கவர்னர் பெரும்பான்மையை உறுதி செய்து கொள்வதை நியாயமான ஒன்றாக பார்க்கலாம் என்கிறார் ஐகோர்ட் வக்கீல் சக்திவேல். தவேகவை ஆட்டி படைக்கும் திமுக, அதிமுக, பாஜக மும்முனை தாக்குதலால் தள்ளாடும் விஜய். தமிழகத்தில் நிகழும் அனைத்து அரசியல் முட்டுக்கட்டைகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் அவசரமாக காங்கிரஸ் ஒட்டிக்கொண்டதே காரணம் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து டெல்லியில் தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறியதாவது: 5 மாநில சட்டசபை தேர்தலில் பாஜகவின் முழு கவனமும் மேற்கு வங்க மாநிலம் மீது மட்டுமே இருந்தது. தமிழகம் மீது அவ்வளவாக இல்லை. தேர்தல் முடிவுகளில் தமிழக வெற்றிக் கழகம் வென்றாலும் தனி பெரும்பான்மை இல்லாத சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தவேகவுடன் காங்கிரஸ் இணைந்ததுடன் அமைச்சரவையிலும் இடம்பெறுவதாக வெளியான தகவலை பாஜக மேலிடம் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதன் பிறகே அனைத்து காய் நகர்த்தல்களும் ஆரம்பமாகின. இதற்கிடையே விஜயின் தவேக ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதை எதிர்பார்க்காத திமுக, அதிமுக உறைந்து போய் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தன. அவர்களுக்கு டெல்லி அதிகார வட்டத்தில் அனலடிக்க துவங்கிவிட்ட தகவல் உரியவர்கள் வாயிலாக சென்னைக்கு வந்து சேர்ந்தது. குறிப்பாக மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்ற பெயரில் திமுக தலைவர் ஸ்டாலினிடம் விவிஐபி வாயிலாக விலாவரியாக நேரடியாகவே விளக்கப்பட்டது. தமிழகத்தில் விஜயும் ராகுலும் கைகோர்த்தால் மத்தியில் ஆட்சியை பாஜக மீண்டும் பிடிப்பதில் சிக்கல் ஏற்படும். பாஜகவுக்கு செல்வாக்குள்ள தமிழகத்தின் தென் மாவட்டங்களை அந்த கூட்டணி அள்ளி கொண்டு போய்விடும். மேலும் புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா என தென் மாநிலங்களிலும் பாஜகவுக்கு பேரிடியாக அமையலாம். அதேபோல கூட்டணி பலத்தால் மட்டுமே ஒவ்வொரு தேர்தலிலும் கரை சேரும் வரலாறு உடைய திமுகவுக்கு இன்னும் பலமான பாதிப்பு ஏற்படும். முக்கிய கூட்டாளியான காங்கிரஸ் போனதால் மதச்சார்பின்மை, சிறுபான்மையினரின் காவலன் போன்ற கவசத்திற்கும் பாதகம் ஏற்படும். மேலும் கம்யூனிஸ்டுகள், விசிக போன்ற கட்சிகளும் திமுகவை விட்டு போய்விட்டால் அக்கட்சியின் நிலைமை படு மோசமாகிவிடும். அதிமுகவை பொறுத்தவரை அந்த கட்சி பக்கம் காங்கிரஸ் செல்ல நிரந்தரமாகவே வாய்ப்பு ஏற்படாது. அது அதிமுகவின் எதிர்காலத்தை சுருக்கிவிடும். இந்த பின்னணியில்தான் காங்கிரஸ் ஆதரவை தவேக ஏற்பதை தடுக்க வேண்டும் என்ற கடைசி நிமிட முயற்சிதான் தவேகவுக்கு அதிமுக ஆதரவு தர முன்வருகிறது என்ற செய்திக்கு காரணம். இதுவும் கூட டெல்லியின் ஆசையுடன் தான் நடந்தது. கடந்த 60 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் பகிர்ந்து கொண்டது அரசியல் அதிகாரம் மட்டுமல்ல, சமூக பொருளாதார அதிகாரங்களும் தான். இரு கட்சிகளிலும் அதிகாரம் செலுத்தி வந்த லாபிகள் எல்லாமே என்ன பின்புலம் என்றே தெரியாத புதிய நபர்களிடம் அனைத்து அதிகாரத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அரசு ஒப்பந்தங்கள், மண் அள்ளுவது, மது சப்ளை செய்வது என எதுவாக இருந்தாலும் இரு கட்சிகளுமே ஒரே ஏற்பாட்டில்தான் இயங்குகின்றன. இந்த இருதரப்பையும் மீறி புது ஒப்பந்ததாரர் நுழைய முடியாது. இதையெல்லாம் தொடர்பே இல்லாத ஒருவருக்கு விட்டுக் கொடுப்பதை கனவிலும் ஏற்க மாட்டார்கள். இவை அனைத்தும் சேர்ந்த பின்னணியில்தான் காங்கிரசுடன் விஜய் சேர்ந்த மறு வினாடியே திமுக, அதிமுக, பாஜக ஆகியவற்றுக்கு பொது எதிரியாக விஜய் மாறிவிட்டார். அதிமுக, திமுக இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுவது உண்மையே. அதன் முழு விவரங்கள் உடனடியாக தெரியாமல் போனாலும் வெகு விரைவில் அவை அனைத்தும் வெளியாகும்.
தாவேக காங்கிரஸ் தங்களுக்கு எதிரான ஆபத்தான கூட்டணி என்று அதிமுக, திமுக, பாஜக ஆகிய 3 கட்சிகளுமே கருதுகின்றன. பின் விளைவுகளை யோசிக்காமல் காங்கிரஸ் ஆதரவை உடனே ஏற்றுக்கொண்டதால் தான் தாவேக தவிக்கிறது. காங்கிரஸ் காட்டிய அவசரத்தால் தாவேகவுக்கு எதிராக இத்தனை வியூகங்கள் கிளம்பி மும்முனை தாக்குதலில் அக்கட்சி சிக்கி தமிழக அரசியல் சூழ்நிலைகளும் மாறிப்போய் கிடக்கின்றன என்று அந்த வட்டாரங்கள் கூறின. 2 நாள் மட்டும் காத்திருங்க, அதிமுக எம்எல்ஏக்களிடம் உறுதியளித்த பழனிசாமி. 2 நாட்களில் நல்ல செய்தி வரும், காத்திருங்கள் என புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்களிடம் அக்கட்சி பொதுச் செயலர் பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் நிலவும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையால் அதிமுகவின் 46 எம்எல்ஏக்கள் புதுச்சேரி பொருணாங்குப்பத்தில் உள்ள RKN சொகுசு ரிசார்ட்டிற்கு வர அறிவுறுத்தப்பட்டனர். நேற்று முன்தினம் இரவே பலர் அங்கு வந்து தங்கினர். 2ஆம் நாளான நேற்று OS மணியன், தளவாய் சுந்தரம், மோகன், சொரத்தூர் ராஜேந்திரன், அருண்மொழி தேவன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, வெங்கடாச்சலம் உள்பட 25 அதிமுக எம்எல்ஏக்கள் வந்தனர். அங்கு புதுச்சேரி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி நேற்றிரவு 7:15 மணிக்கு தனியார் ரிசார்ட்டிற்கு வந்தார். தனி அறைக்கு சென்ற பழனிசாமி கட்சி மூத்த நிர்வாகிகளுடன் தனியாக ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் அவருடன் நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, கரூர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 10 நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். இரவு 7:25 மணிக்கு வெளியே வந்த பழனிசாமி அதிமுக எம்எல்ஏக்களிடம் தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த ஆலோசனை கூட்டம் இரவு 8:15 மணி வரை நடந்தது. இரவு 8:20 மணிக்கு பழனிசாமி அங்கிருந்து காரில் புறப்பட்டு சென்றார். ஆனால் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் ரிசார்ட்டிலேயே இரவு தங்கினர். எம்எல்ஏக்களிடம் பழனிசாமி பேசும்போது, உங்களுக்கு 2 நாளில் நல்ல செய்தி வரும், வரும் 10ஆம் தேதி வரை இங்கேயே தங்கியிருங்கள் என கூறிவிட்டு புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகிறது. யார் முதல்வரானாலும் நமக்கு அமைச்சர் பதவி, ரிசார்ட்டில் குதூகலிக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள். யாருடனாவது கூட்டணி அமைத்து அமைச்சராக போகிறோம் என புதுச்சேரி ரிசார்ட்டில் அதிமுக எம்எல்ஏக்கள் உற்சாகமாக உள்ளனர். இதுகுறித்து புதுச்சேரியில் உள்ள ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் கூறியதாவது: தமிழக சட்டசபை தேர்தலில் 47 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்ற போதிலும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்துள்ளது. இதனால் அதிமுகவுக்குள் மீண்டும் உட்கட்சி பிரச்சினை தலையெடுத்து வருகிறது. இதிலிருந்து எம்எல்ஏக்களை பாதுகாக்க நினைத்த பழனிசாமி புதுச்சேரி ரிசார்ட்டில் எங்களை தங்க வைத்திருக்கிறார். அதன்படி முன்னாள் அமைச்சர்கள் போக 35 எம்எல்ஏக்கள் பத்திரமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 3 வேளையும் கேட்ட உணவு, நினைத்த நேரம் குளியல் என வெயிலுக்கு இதமாக தங்க வைக்கப்பட்டுள்ளோம். இதில் லீமா ரோஸ் தவிர 5 பெண் எம்எல்ஏக்கள் தனியாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நாங்கள் இங்கே பொறுமையாக இருக்க வேறு காரணங்களும் உள்ளன. தாவேகவுடன் கூட்டணி ஆட்சி அமைக்க அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி முடிவெடுத்தார். ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை எதிர்பார்த்து விஜய் காத்திருக்கிறார். அக்கட்சி தலைவர்கள் நாட்களை கடத்தி கொண்டிருக்கின்றனரை தவிர முடிவை அறிவிக்கவில்லை. இதனால் தாவேகவுடன் கூட்டணி ஆட்சி அமைக்க அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் விஜய் முதல்வராகிவிடக் கூடாது என உதயநிதி மிக உறுதியாக இருக்கிறார். எனவே திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைக்க பேச்சு நடக்கிறது. இந்த 2 வாய்ப்பில் எது நடந்தாலும் ரிசார்ட்டில் உள்ள அதிமுக எம்எல்ஏக்களில் பலரும் அமைச்சராக வாய்ப்புள்ளது. அமைச்சர் பதவி கிடைக்காதவர்களுக்கு வாரிய பதவிகள் தருவதாக உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இதனால் யாருக்கு எந்த இலாக்கா என எம்எல்ஏக்கள் கணக்கு போட்டு வருகிறோம். எல்லாம் நல்லபடியாக அமைந்தால் தேர்தல் செலவுகளை ஈடுகட்ட கவனிப்பு செய்வதாகவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது என அவர்கள் கூறினர். அரசு பங்களாவை காலி செய்யணுமா? டென்ஷனான மாஜி மந்திரிகள். சென்னை கிரீன்வே சாலையில் அமைச்சர்கள் தங்குவதற்காக 60 பங்களாக்கள் உள்ளன. இவற்றில் அமைச்சர்களின் அலுவலகம், குடியிருப்பு, பாதுகாவலர்கள் மற்றும் பணியாளர்கள் குடியிருப்பு உள்ளிட்டவை உள்ளன. கடந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் 23க்கும் அதிகமான அமைச்சர்கள் இந்த பங்களாக்களை பயன்படுத்தி வந்தனர். தங்கள் சொந்த செலவில் கட்டில், மெத்தை, ஃப்ரிட்ஜ், டிவி, ஏசி உள்ளிட்ட வசதிகளை அமைச்சர்களின் குடும்பத்தினர் செய்து கொண்டனர். தோட்டங்களில் நாட்டுக்கோழி, பசுக்கள், பறவைகள், வெளிநாட்டு நாய்களை சில அமைச்சர்களின் குடும்பத்தினர் வளர்த்து வந்தனர். இந்த அரசு பங்களாக்கள் பொதுப்பணித்துறையினர் பராமரிப்பில் உள்ளது. சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்ததால் திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. புதிதாக பொறுப்பேற்க உள்ள அமைச்சர்களுக்கு பங்களாக்களை ஒதுக்க வேண்டியுள்ளது. எனவே பங்களாக்களில் பெயிண்ட் அடித்தல், கழிப்பறைகள் பராமரிப்பு உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள பொதுப்பணித்துறையினர் திட்டமிட்டனர்.
அதற்காக பங்களாக்களை காலி செய்யும்படி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ஜெய்ஹர் வாயிலாக முன்னாள் அமைச்சர்களின் உதவியாளர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை இழந்துள்ள அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி, துணை முதல்வர் பதவியை இழந்த உதயநிதி ஆகியோரின் உதவியாளர்களுக்கும் இந்த உத்தரவு பறந்துள்ளது. இதை ஏற்று பங்களாக்களை அனைவரும் காலி செய்வர் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளரை நேரடியாக நேற்று அழைத்து பேசிய 5க்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் 2 மாதத்திற்கு பிறகே பங்களாக்களை காலி செய்ய முடியும் என தடாலடியாக கூறியுள்ளனர். இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது: பங்களாக்களை காலி செய்வதற்கு 2 மாதங்கள் வரை அவகாசம் வழங்குவது வழக்கம். ஆனால் உடனடியாக பங்களாவை காலி செய்யும்படி கூறியதால் முன்னாள் அமைச்சர்கள் கடும் கோபமடைந்துள்ளனர். மேலும் அறைகளில் விலை உயர்ந்த பொருட்கள் இருப்பதால் அவற்றை பாதுகாப்பாக எடுத்து செல்ல வேண்டியுள்ளது. எனவே 2 மாதங்கள் வரை பங்களா பக்கம் வந்து காலி செய்யும்படி தொல்லை செய்ய வேண்டாம் என தடாலடியாக கூறி பொதுப்பணித்துறை அதிகாரிகளை முன்னாள் அமைச்சர்கள் குடும்பத்தினர் அனுப்பி வைத்துள்ளனர். விஜய் உயிருக்கு ஆபத்து, உச்ச பாதுகாப்பு கொடுங்க, டிஜிபியிடம் காங்கிரஸ் புகார். தவிக தலைவர் விஜய் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் அவருக்கு உச்சபட்ச பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என டிஜிபியிடம் சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் டெல்லி பாபு கடிதம் அளித்துள்ளார். அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளதாவது: தவிக தலைவர் விஜய் மற்றும் அவரது கட்சி வேட்பாளர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளனர். இது தமிழக மக்கள் எதிர்பார்த்த வெற்றி. இந்த வெற்றியை உறுதி செய்து விஜய் ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் அவருக்கு எதிராக சிலர் நெருக்கடி கொடுத்து வருகின்றனர். அரசியல் சூழ்ச்சி செய்து இக்கட்டான சூழ்நிலையையும் ஏற்படுத்துகின்றனர். இதனால் விஜய் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கும் அவருடன் கைகோர்த்திருக்கும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கும் உச்சபட்ச பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என டெல்லி பாபு கூறியுள்ளார்.